இதுவரை வாக்குப்பதிவு நடைபெற்ற 379 தொகுதிகளில் 79 தொகுதிகளில் கூட பாஜக வெற்றி பெறாது என்பதால் மதக்கலவரத்தை தூண்ட பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டுள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூரில் காங்கிரஸ் நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாரணாசி தொகுதியில் போட்டியிடச் சென்ற டெல்டா விவசாயிகளை செங்கல்பட்டில் காவல்துறை தடுத்து நிறுத்தியதாக குற்றம் சாட்டினார். இதன் மூலம் நடப்பது சர்வாதிகார ஆட்சி என்பதை பாஜக நிரூபித்து வருவதாக விமர்சனம் செய்தார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை தொடர்பாக பேசிய அவர், நெல்லை மாவட்ட காவல்துறை மீது நம்பிக்கை இருப்பதாக கூறினார். ஓரிரு நாட்களில் பிரேத பரிசோதனை அறிக்கையும் DNA பரிசோதனை அறிக்கையும் வெளிவர இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தொகுதிகளில் 79 தொகுதிகளை கூட இதுவரை பெற முடியவில்லை என்று உளவுத்துறை பாஜகவிற்கு தகவல் சொல்லியிருக்கிறது. இந்த அடிப்படையில நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பாஜக தலைவர்களும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதை வேண்டுமானாலும் பேசலாம், மத கலவரத்தை உருவாக்கலாம் என்று திட்டமிட்டு மிகப்பெரிய வன்முறையை தூண்டுவதற்கு மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டிருக்கிறார்கள்.